சார் தேஜஸ்வி சூர்யா வந்து ஒரு காலத்தில் தேஜஸ்வி சூர்யா அண்ட் அண்ணாமலை ஆர் ஈக்குவல் அப்படின்னு பேசினாங்க சார். ஆனால் அதையும் தாண்டி விட்டார், அதையும் கடந்து விட்டார். ஏன்னா தேஜஸ்வி சூர்யா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஜேபியினுடைய ஒரு எம்பியாக இருக்கிறாரு. அவர் அங்கே நல்ல பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா மேலும் மேலும் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே அந்த அளவுக்கு அப்படின்னு மக்கள் இன்றைக்கி நினைக்கிற அளவுக்கு அண்ணாமலை அந்த இடத்துக்கு போயிட்டார். எப்படின்னா ஒரு தலைவன், நல்ல தலைவனுக்கு ஏன் இன்னும் மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கிறாங்கன்னு மக்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருந்துன்னு வைங்களேன். அவன் தான் பெரிய தலைவன், அதுதான் அண்ணாமலை. அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கி அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்றத பற்றி தமிழர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அண்ணாமலை ஏதாவது ஒன்று பண்ணி அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு மக்கள் வெறியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 75,000 பேரும் இந்த தமிழகத்தினுடைய உள்ளாட்சி தேர்தலிலும் களமாட போகிறார்கள். அதில் வெற்றி வாகை மிக அதிகமாக இருக்கும் அண்ணாமலையினுடைய கட்சிக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் சொன்ன அந்த இடத்துக்கு வந்துடுறேன். 17 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. அதில் 75,000 பேர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலில் பயணிக்க போகிறாங்க, போட்டி போட போகிறாங்க. மக்களுடைய பேராதரவு அவங்களுக்கு இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ